நீ எவ்வளவு ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வைங்க, ஒரு 500 கோடி சொத்துக்களை உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போங்க. அந்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, 3 தலைமுறை, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து வச்ச ஆளு யாருன்னு பேர் கூட தெரியாது. எங்க அப்பாவோட அப்பா பேர் எனக்கு தெரியும், அவருக்கு அப்பா பேர் எனக்கு தெரியாது. அவர் எத்தனை பிள்ளைங்க கூட தெரியாது, அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தா எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கே தெரியுமான்னு தெரியல. நம்ம என்னதான் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்னத்தை செய்தாலும் அதெல்லாம் கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்து விடுவார்கள். அவருடைய வாழ்க்கை தான் அவருக்கு முக்கியம். பிள்ளைகள் பெற்றோர் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகள் வருகிற போது அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் தான் முன்னாடி நிற்கும். ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரும்போது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல எப்படி பண்ணா, நம்மளுடைய பிள்ளைகளை கத்த நம்மகிட்ட எது கொடுத்திருக்காருன்னா, we are the caretakers, we are the guardians. பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்களை ஈன்றெடுத்து வளர்த்து ஒரு நிலைக்கு 12 ஒரு நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் நம்ம பொறுப்பு. அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு ரெஸ்பான்ஸ். அதுக்கு பிறகு எப்பயும் பிள்ளைகளையே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்தோம்னா பிள்ளைங்க மோசம் போக்கிடுவாங்க. என்ன செய்யணும்? நாம் நம்முடைய ஆத்மா ஈடேறி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு நாம் நம்முடைய ஆத்மாவை கவனமாய் பார்க்க வேண்டும்.